கல்வியை அடிப்படையாக வைத்து திராவிட இயக்கம் திட்டமிட்டு சட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், சமூகத்தில் எல்லா அடுக்கில் இருக்கிற மக்களுக்கும் கல்வியின் பலன் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்றார். கல்வியின் பலன் அனைவருக்கும் சேரும் என்பதற்காகவே கட்டாய கல்வி சட்டத்தை 1921ஆம் ஆண்டிலேயே நீதி கட்சி ஆட்சி உருவாக்கியதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய சட்டங்களை ரத்து செய்ய கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. சென்னை கடற்கரை ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சட்ட நகலை எரிக்க முயன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.